அமைச்சர் பொன்முடியின் சர்ச்சை பேச்சு தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் டிஜிபிக்கு உத்தரவிட்டுள்ளது. ஏப்ரல் 23ஆம் தேதிக்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்ற நடவடிக்கை மேற்கொள்ள நேரிடும் எனவும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அமைச்சர் பொன்முடி சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசும்போது பெண்கள் குறித்தும் சைவ வைணவ சமயங்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பொன்முடியின் பேச்சை நீதிமன்றத்தில் திரையிட செய்த நீதிபதி இந்த பேச்சு முழுக்க முழுக்க கண்டனத்திற்கு உரியது என்றும் அமைச்சர் பொறுப்பை வகிப்பவர் பொறுப்புடன் பேச வேண்டாமா எனவும் கேள்வி எழுப்பினார். அவரது பேச்சு பெண்களை சைவ வைணவ சமயங்களை இழிவுபடுத்தும் வகையில் இருப்பதாகவும் வெறுப்பு பேச்சு தொடர்பாக புகார் அளித்தாலும் இல்லாவிட்டாலும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதன்படி நடவடிக்கை எடுக்காவிட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ள நேரிடும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார். இந்த உத்தரவின் அடிப்படையில் அமைச்சர் பொன்முடியின் பேச்சு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என தமிழக டிஜிபி விளக்கமளிக்க வேண்டும் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் அரசு தரப்பு வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராகி இந்த விவகாரம் தொடர்பான வாதத்தை முன்வைத்தார். அப்போது இந்த விவகாரம் தொடர்பாக மொத்தம் 5 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் டிஜிபி காணொலி வாயிலாக ஆஜராவார் என கூறியிருந்தார். ஆனால் டிஜிபி ஆஜராகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.